வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் நெகேஷன் ஆஃப் பி கப் நெகேஷன் பி கேப் கியூ இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லாஜிக் கிளாஸ் வீடியோ பார்க்கலையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு இதை பாருங்கள். புரியுதாம்மா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்ஹெச்எஸ்ஸை எடுத்தாச்சு. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு நெகேஷன் பி கப் நெகேஷன் பி கேப் கியூ. இந்த நெகேஷன் சிம்பிளை இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், எது வேணால் நீங்கள் போடலாம், ரெண்டும் கரெக்டு தான். அடுத்து அதே மாதிரி இந்த லாஜிக் ஈக்குவலன் சிம்பிளை நான் இப்படி டபுள் சைடட் ஏரோவும் போட்டாலும் ரைட் தான், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ இந்த நெகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம். நெகேஷனை உள்ளே அப்ளை பண்ணோன்னா அதுக்கு பேர் டி மார்கன்ஸ் லா. நெகேஷனை உள்ளே கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், இது பி, இது கூட நெகேஷன் சேரும்போது நெகேஷன் ஆஃப் பி வந்துருச்சா? நெகேஷன் கூட கப் சேர்ந்தா கேப் வரும், கேப் சேர்ந்தா கப் வரும். ஸோ நெகேஷன் ஆஃப் கப் கேப். இந்த நெகேஷனை இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ அப்படியே இங்கே முன்னாடி வச்சுருக்கேன் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி கேப் கியூ. ஸோ ஒன் டைம் நம்ம டி மார்கன்ஸில் அப்ளை பண்ணிட்டோம். ஒரே ஸ்டெப்லேயும் பண்ணலாம், நான் உங்களுக்காக ரெண்டாவது ஸ்டெப்பில் இந்த இதை பண்ணி காட்டுறேன். ஸோ நெகேஷன் பி கேப், இந்த நெகேஷனை உள்ளே கொடுக்க போகிறோம். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி அப்படின்னா அது பேர் டபுள் நெகேஷன் லா. நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பியோட ஆன்சர் பி தான் வரும். ஸோ அதோட ஆன்சர் பி. நெகேஷன் கூட கேப் சேர்ந்தால் கப் ஆயிரும், நெகேஷனோட கியூ சேர்ந்தால் நெகேஷன் கியூ ஆயிரும். அகைன் டி மார்கன்ஸில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நெகேஷன் பி கூட இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ண போகிறோம், அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூட் லா யூஸ் பண்ணி நெகேஷன் பி கேப், இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் பி இப்படி பிரிக்கிறேன் பாருங்கள், நெகேஷன் பி கேப் பி. அடுத்து இந்த கப்பு போடணும், நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. புரியுதாமா? இந்த வெளியில் இருக்க டேர்ம் கேப் ஃபஸ்ட்டு டேர்ம், உள்ளே இருக்க கப், மறுபடியும் இந்த வெளியில் இருக்க மொத்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் நெகேஷன் கியூ. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்போது இந்த டேர்மை பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டும் அதோட நெகேஷனும் சேர்ந்து வருது கேப்பில். இப்போ கேப்புன்றது என்னது? மல்டிப்ளிகேஷன் மாதிரி. இப்போ சப்போஸ் பி ட்ரூன்னு வச்சுக்கோங்க, ட்ரூ மீன்ஸ் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க. ட்ரூவோட ஆன்சர் 1. அப்போ நெகேஷன் பி என்னவாக இருக்கும்? கட்டாயம் அது ஃபால்ஸாக இருக்கும், அதாவது 0. அப்போ 0 × 1 இந்த கேப்னா மல்டிப்ளிகேஷன், கப்புனா அடிஷன். ஓகேவா? ஸோ 0 × 1 ஆன்சர் 0. 0ன்றது என்னதுமா? ஃபால்ஸ் வேல்யூ. கரெக்டாக? ஸோ ஃபால்ஸ்னு போட்டுக்கலாம். இதை காம்ப்ளிமெண்ட் லா, அதுக்கு பேர் என்னது? காம்ப்ளிமெண்ட் லா. ஒரு எலிமெண்ட்டும் அதோடைய நெகேஷனும் கப்போ கேப்போ சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட் லா. அதில் கேப் வந்தால் ஃபால்ஸ் வரும், கப் வந்தால் ட்ரூ வரும். இங்கே கேப் ஃபால்ஸ் போட்டுக்கும். இந்த கப் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. நமக்கு ஆன்சர் ஆக்சுவலாக ரைட் ஆன்சரில் இது மட்டும்தான் இருக்குது. இப்போது ஃபால்ஸ் கூட கப் போட்டு இன்னொரு எலிமெண்ட் இருக்குது. ஃபால்ஸ்ன்றது என்ன மீனிங்மா? 0ன்றது. 0 கூட ஆட் பண்ணி இன்னொரு எலிமெண்ட் வந்தால் கட்டாயம் அது செகண்ட் எலிமெண்ட் தான் வரும். சப்போஸ் 0 கூட ஆட் பண்ணி 1 வந்ததுன்னா 1 தான் வரும். 0 கூட ஆட் பண்ணி எனி நம்பர், அந்த நம்பர் தான் ஆன்சராக வரும். இதுக்கு பேர் ஐடென்டிட்டி லா. ஸோ எஃப் கப் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூவோட ஆன்சர் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் பிகாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி லா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மை RHS. therefore negation P cup negation P cap Q is logically equivalent to negation P cap negation Q. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.